ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 10 மினிட்ஸ் ரெசிபீஸ். நான் அனிதா. இந்த பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி வந்து 10 நிமிஷத்தில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த தோசையும் இந்த சட்னி ரெசிபியும் செய்கிறதுக்கு குறைஞ்சபட்சம் 10 நிமிஷமே போதும். ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த சட்னிக்கும் இந்த தோசை ரெசிபிக்கும் காம்பினேஷன் அல்டிமேட்டாக இருக்கும். இந்த சட்னி ரெசிபி பார்த்திங்கன்னா எல்லா வகையான டிஃபனுக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க நம்ம இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். அதில் 1.5 கப் அளவுக்கு நான் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த கப்பால் அளக்குறீங்களோ அதே கப்பால் மற்ற பொருட்களையும் அளந்துக்கங்க. இதில் வந்து 1/2 கப் அளவுக்கு நான் வெள்ளை ரவை எடுத்திருக்கேன். ரவை வந்து 1/2 கப்புலேருந்து 3/4 கப் அளவு வரைக்கும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் 1/2 கப் எடுத்திருக்கேன். 1.5 கப் கோதுமை மாவு, 1/2 கப்பு வெள்ளை ரவை, அதுக்கு 1.25 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மறுபடியும் எக்ஸ்ட்ரா ஒரு 3/4 கப் நான் எடுத்து அதையும் இதில் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா பொறுமையாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கரண்டியால் மிக்ஸ் பண்ண அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து விஸ்கு வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இது எல்லாத்தையுமே ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு அதை வந்து ஒரு சுற்றுனீங்க அப்படின்னா ஈஸியாக மிக்ஸ் ஆகிடும். ஆனால் ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது. சும்மா ஒரு சுற்றி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்குது. இப்போ பாருங்கள், இதுக்கு மேலே நீங்கள் தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. நீங்கள் எடுக்கிற கோதுமை மாவை பொறுத்து தண்ணி கூட குறைச்சல் ஆகும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்து கலந்து வச்சுக்கோங்க. அது ஒரு 5 நிமிஷத்துக்கு ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம சட்னி ரெசிபி ரெடி பண்ணிடலாம். 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா செவக்க வறுத்துக்குங்க. ஒரு 10-20 செகண்ட் தான் ஆகும் உளுந்து வறுபடுறதுக்கு. அதனால் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு செவக்க வறுத்துக்குங்க. கருக விட்டுறாதீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உளுந்து நல்லாவே செவந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், காரத்துக்கு பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய் ரெண்டும் நான் சேர்த்துருக்கேன். பூண்டு 4 பல் சேர்த்துருக்கேன். 3 சின்ன சைஸ் தக்காளி சேர்த்துருக்கேன். ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை எக்ஸ்ட்ரா சேர்த்தாலும் நல்லா தான் இருக்கும், பார்த்து சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. புளி சின்னதாக சேர்த்துருக்கேன் நான். அதே போல் தேங்காய் துருவல் வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் நான் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு கரெக்டாக 2 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ரொம்ப வதங்க தேவையில்லை. கரெக்டாக 2 நிமிஷம் வச்சிங்கன்னா போதும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிருச்சு வெங்காயம் தக்காளி எல்லாம். இந்த அளவுக்கு நீங்கள் வதக்கிக்கிட்டிங்கன்னா போதும். ரொம்ப மசிய வதக்க தேவையில்லை. இந்த ஸ்டேஜில் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கங்க, நிறைய சேர்க்க வேணாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுலுக்கு இதை மாற்றிக்கலாம். கொஞ்சம் கொரப்பாக அரைச்சிக்கோங்க, ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. தேவைப்பட்டால் தண்ணி சேர்த்துக்கங்க, இல்லை தேவையில்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சியில் செஞ்சிங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். அவ்வளோதான், சட்னி ரெடி ஆகிடுச்சு. இதில் நீங்கள் உப்பு பத்தலை அப்படின்னா இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணிவிட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. தாளிக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை தாளித்து இதில் சேர்த்துட்டிங்க அப்படின்னா சட்னி சூப்பரான டேஸ்ட்டில் ரெடி ஆகிடும். இட்லி தோசைக்கெல்லாம் கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற மாவு இங்கே நல்லாவே ஊறிடுச்சு. நான் கலந்து விட்டு காட்டுறேன் பாருங்கள். இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்குது. இதுக்கு மேலே தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம். இப்போ வந்து நம்ம ஒரு வெஜிடபிளாக இதில் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி வந்து பொடியாக நறுக்கின இஞ்சி 1 டீஸ்பூன் அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். 2 பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணதை அதையும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கொத்தமல்லி இலை பொடியாக கட் பண்ணது அதையும் நான் சேர்த்துக்கிறேன். 2 சின்ன சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணது அதையும் நான் சேர்த்துக்கிறேன். தேங்காய் துருவல் வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன், அதையும் நான் சேர்த்துக்கிறேன். தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே இப்போது நல்லா கலந்து விட்டுக்கலாம். உங்களுக்கு வந்து பச்சை மிளகாய் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா தாராளமாக ஸ்கிப் பண்ணிடலாம்.
பச்சை மிளகாய் ரொம்ப காரமாக இருந்துச்சுன்னா மட்டும் ஸ்கிப் பண்ணுங்கள். பச்சை மிளகாய் காரம் இல்லைன்னா நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம். ஏன்னா சாப்பிடும்போது அந்த பச்சை மிளகாய் ஃப்ளேவர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒருவேளை உங்ககிட்ட பச்சை மிளகாய் சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் அதுக்கு பதிலாக இடித்த மிளகு சேர்த்துக்கங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கங்க. ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ கலந்து விட்டதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துருக்கேன். ஒரு 5-6 ட்ராப் வந்து லெமன் ஜூஸ் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பேக்கிங் சோடா வந்து முழுக்க முழுக்க ஆப்ஷனல் தான். உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் சேர்த்துக்கோங்க. இல்லைனா தாராளமாக நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். பேக்கிங் சோடா நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கிறேன். கலந்து விட்டுட்டு இங்கே பேன் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். நான்ஸ்டிக் பேன் ஹீட் பண்ணியிருக்கேன். நீங்கள் தோசைக்கல்லில் செய்கிறதா இருந்தாலும் செஞ்சுக்கலாம். இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா இதை வந்து தேய்ச்சி விட்டுக்கோங்க. லோ ஹீட்டில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் இல்லை, மீடியம் ஃப்ளேம்லேயும் வைக்கக்கூடாது. லோ ஹீட்டில் வச்சுட்டு இதை குக் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு கரண்டி அளவுக்கு நான் மாவு சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, நிறைய சேர்க்கக்கூடாது. அதே போல் உங்களுக்கு வந்து மெலிசாக வேணும்னாலும் திரட்டிக்கலாம், இல்லை கொஞ்சம் திக்காக சின்ன சைஸாக திரட்டுறதா இருந்தாலும் திரட்டிக்கலாம். உங்களுடைய விருப்பம்தான். எப்படி செஞ்சாலுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் சின்ன சைஸாக திரட்டியிருக்கேன். இப்போது ஒரு சைடு நல்லா குக் ஆகிடுச்சு. குக் ஆனதுக்கப்புறம் மேலே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் எண்ணெய்க்கு பதிலாக பட்டர் யூஸ் பண்ணி கூட இந்த ரெசிபி செய்யலாம். எண்ணெய் சேர்த்துட்டு இதை இன்னொரு சைடு நல்லா திருப்பி விட்டுக்கலாம். இது வந்து டக்கு டக்குன்னு குக் ஆகிடும். ரொம்ப டைம் எடுக்காது. ஒரு 20-30 செகண்ட்லேயே இது குக் ஆகிடும். ஒரு சைடு, இன்னொரு சைடு ஒரு 20-30 செகண்ட் குக் பண்ணணும். இப்போது இந்த சைடும் நல்லா குக் ஆகிடுச்சு. நம்ம திருப்பி விட்டுக்கலாம். டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இந்த தோசைக்கு சைட் டிஷ்ஷுன்னு பார்த்தீங்கன்னா சட்னி தான் செய்யணும்னு இல்லை. கெச்சப்பில் ஆரம்பித்து நீங்கள் மட்டன் குருமா, சிக்கன் குருமா வரைக்கும் நீங்கள் இதுக்கு ட்ரை பண்ணலாம். எல்லா சைட் டிஷ்ஷுமே அட்டகாசமாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாமல் இதை குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இந்த ரெசிபி வந்து கோதுமை மாவுக்கு பதிலாக மைதா மாவு யூஸ் பண்ணி கூட செய்யலாம். மைதா மாவு அந்தளவுக்கு ஹெல்த்தி இல்லைன்னு நினைக்கிறவங்க நீங்கள் கோதுமை மாவே யூஸ் பண்ணி செஞ்சு கொடுக்கலாம். அதே போல் நீங்கள் வேறு வெஜிடபிள் கூட இதில் சேர்த்துக்கலாம். கேரட் சேர்த்துக்கலாம், முட்டைகோசு சேர்த்துக்கலாம். அதே போல் உருளைக்கிழங்கு துருவி அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து செஞ்சபோது டேஸ்ட் ரொம்ப இன்னும் அதிகமாக கிடைக்கும். அதனால் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாமல் இந்த ரெசிபி இன்றைக்கி நைட்டே வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். 10 நிமிஷத்தில் இந்த பிரேக்ஃபாஸ்ட் காம்போ நிச்சயமாக செஞ்சு முடிக்கலாம். சட்னி செய்கிறதுக்கு 2லேருந்து 3 நிமிஷம் தான் ஆகும். மீதி இருக்கிற 7 நிமிஷத்தில் இந்த தோசையை வந்து நீங்கள் அழகாக ப்ரிப்பேர் பண்ணலாம். டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். இது வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் யூஸ் பண்ணலாம், நைட்டு டின்னராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஈவினிங் ஸ்நாக்காக கூட குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். இதுபோல் ஈஸியான ரெசிபி நம்ம சேனலில் நான் தினம் அப்லோட் பண்ண போகிறேன். அதனால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ரெசிபி பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.